வணக்கம். நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். நம்ப 14 டே சேலஞ்சில இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா, 8ஓட ரொட்டீன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். காலையில எப்பயும் போல சீக்கிரமா எழுந்து ஒரு 1 ஹவர் வாக்கிங் போயாச்சு. நீங்க வாக்கிங்க கம்மி பண்ணிட்டு, எக்சர்சைஸ் கூட இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ ஒரு 1 ஹவர் இதில கணக்கில வர மாரி நீங்க பார்த்துக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமா வார்மா தண்ணி குடிச்சிட்டு, இல்லைனா பிளாக் காஃபி அது கூட ஏதாவது நட்ஸு, சீட்ஸ் அந்த மாரி சாப்பிட்டீங்கன்னா, ஸோ இன்னும் எக்சர்சைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். முடிஞ்சால் எக் ஒயிட்லாம் எடுத்துக்கலாம், பாயில் பண்ணி எடுத்துக்கிறது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ஸ்மூதி மாதிரி எக்சர்சைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப நேரம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ரொம்ப இறைக்கும், டயர்ட் ஆகிடுவீங்க. அதனால் வெயிட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வார்மாக ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிளாக் காஃபி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எக்சர்சைஸ் பண்ணிக்கிட்டே நடுவில் வந்து ரொம்ப தாகமாக இருக்கும். ஸோ தொண்டெல்லாம் ஒரு மாதிரி வறண்டா மாதிரி இருக்கிறப்ப ஒரு சிப் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது உங்கள் பாடியை கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். இல்லைனா ரொம்ப இறைக்கும், அந்த மாதிரி இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதுலேருந்து ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்து நான் பிளாக் காஃபி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் சுகரோ, ஹனியோ, நாட்டு சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். அப்படியே அதை வந்து குடிச்சிட வேண்டியதான். ஸோ இதை குடிச்சிக்கிட்டே நான் வந்து என்னோடய எக்ஸசைஸையும் முடிச்சிட்டேன். எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே வந்து நான் டைம் ஸ்கேலில் போட்டதுனால எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருந்தது. ஸோ வீடியோ வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் தனியாக கொடுக்குறேன். கண்டிப்பாக இது ஒரு எக்ஸசைஸும் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்றத கண்டிப்பாக தனியாக கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு அப்படியே ரொட்டீனாக போயிட்டே இருக்கிறதுனால சரி ஓகேன்ட்டு அப்படியே விட்டுட்டேன். நான் அதுக்குன்னு தனியாக எதுவும் பண்ணலை. ஸோ ஒரு 40 மினிட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். அதுக்கப்புறமா நம்மளோட குரூப்பை செக் பண்ணிவிட்டு அவங்களோட வெயிட் எல்லாமே அனலைஸ் பண்ணுறதுக்கு வெயிட் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும் வில்லிங் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனலோட ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுட்டு எனக்கு அனுப்பி விட்டுட்டிங்கன்னா நான் உங்கள் மெசேஜுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருவேன். ஸோ யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே கடகடன் வெயிட் குறையிற மாதிரி இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அப்போ சாப்பிட்டது, அதுக்கப்புறம் வாட்டர் வெயிட் அதெல்லாம். ஸோ இதுக்கப்புறம் குறையிறது தான் நம்மளோட உடம்புல இருக்க ஃபேட் எல்லாம் குறைய ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமிங்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த குரூப்பில் போயிட்டுருக்கு. ஸோ தனியாக இதுக்குன்னு ஃபுட்டு ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம ரெகுலராக சாப்பிட்றத எப்படிலாம் மாற்றி சாப்பிட்டோன்னா வெயிட் குறையுன்றது தான் இந்த குரூப்பே. ஒரு விஷயத்தை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த குரூப் செம்மையாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து அதை எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் தண்ணி தான் குடிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா மதியம் எனக்கு 1 மணிக்கு தான் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறேன் அப்படின்றதுனால ஸோ நான் வந்து 1 மணிக்கு தான் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணணும். அது வரைக்கும் தண்ணி மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். ப்ளைன் வாட்டர் தான் அரௌண்ட் 3 லிட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 1 o'clock நான் வந்து பப்பாயா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன். பப்பாயா அது கூட கொஞ்சமாக சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். என்னென்ன சீட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஆல்ரெடி ரோஸ்டடாக இருந்ததுனால நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் உங்ககிட்ட ராவாக வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உண்மையாகவே வந்து க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பம்கின் சீட்ஸ் எடுத்துருக்கேன். அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஃப்ளாக் சீட்ஸ், வாட்டர்மெலான் சீட்ஸ் அண்ட் குக்குமர் சீட்ஸ் என்கிட்ட என்னெல்லாம் இருந்ததோ அதில் ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா அது வெடிக்க ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி சவுண்டு கிடைக்கும். இந்த மாதிரி அது பாருங்களேன், அது மூவ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா போதும், நீங்கள் கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே உங்கள் ஃப்ரூட் சாலட்டோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது க்ரன்ச்சியாகவும் பழம் சாஃப்டாகவும் ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 1 மணிக்கு என்னோடய ஃபாஸ்டிங் அப்படின்றதுனால நான் ஒரு 6 hours மட்டும் ஃபாஸ்டிங் வச்சுருக்கேன். 6 மணி நேரமும் ஃபாஸ்டிங் மட்டும் வச்சுருக்கேன். மிச்ச நேரம் 6 மணி நேரம் சாப்பிட்ற டைமாக வச்சுருக்கேன். மிச்ச நேரம் வந்து ஃபாஸ்டிங்கில் வச்சுருக்கேன். நான் 2 மீல் மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அண்ட் 4 o'clock நான் வந்து எக் 2 பாயில் பண்ணி வச்சுருந்தேன். பாயில்டு எக் 2ம். இது வந்து பார்த்திங்கன்னா மீன் புட்டு அம்மா செஞ்சுருந்தாங்க. சரின்ட்டு அதில் கொஞ்சமும் அண்ட் இது கூட குக்கும்பரும் எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோடய செகண்ட் மீல். 2 மீல் மட்டும் தான் இந்த ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளால் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே சாப்பிட்டோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் 4 o'clock போல் நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ தனியாக வந்து பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டேன். அவள் வந்ததுக்கப்புறம் என்னோடய குக்கும்பர்லேருந்து பாதி குக்கும்பரை வாங்கிக்கிட்டா. அண்ட் அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் தண்ணி மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். லைட்டாக பசிக்கிற மாதிரி இல்லைங்க, ரொம்பவே இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம தண்ணி குடித்து ஓரளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஓகே. ஸோ நல்லாவே இருக்கும். அண்ட் இதோட என்னோட ஃபாஸ்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடவே இல்லை, தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருந்தேன். ஸோ நைட்டு போல் இவங்களுக்கு டின்னருக்கு மட்டும் தோசை அது மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். அந்த வாசனை மூக்குக்குள்ளே போயிட்டு நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ பேக் டு நார்மலுக்கு நம்ம வந்துடலாம். ஸோ ஈஸியாகவே இருக்கும். ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய்.